அடுத்ததாக சார், உண்மை கிரகங்கள் 7 இருக்கு, சாயா கிரகங்கள் 2 தான் இருக்கு. அதை தாண்டிலும் இந்த 2 நிழல் கிரகங்களால கெடுதல் பண்ண முடியுமா, இல்ல பலன்கள் எந்த மாதிரி அதிகப்படியுமா தர முடியுமா? நிஜ கிரகங்கள் 7 இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனின்னு 7 இருக்கு. சாயா கிரகங்கள் 2 தான் இருக்கு. இவர்களால பாதிப்பு வருமா அப்படின்னு சொன்னால், அதையும் தாண்டி அந்த 7 கிரகங்களையும் தாண்டி பாதிப்பினை தரக்கூடிய திறனானது ராகு கேத்துக்கு நிச்சயமாக உண்டு. இது நிழல் தானே அப்படின்னு சொன்னா கூட, இது ஒரு புகை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டோம், ஒரு நச்சு புகை மாதிரி தான். அதனால தான் அதை பாம்புகளுக்கு இணையாக ஒப்பிட்டு வைத்திருப்பார்கள். பாம்பு வேற, ராகு கேத்து வேற, அதெல்லாம் நம்ம அப்புறம் விரிவாக பார்க்கலாம். பாம்புகளுக்கு இணையாக ஏன் ஒப்பிட்டு இருக்கான்னு சொன்ன, அந்த நச்சு வழியாக அது பாஸ் ஆகி வர்றது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு பாலில் உப்பு கலந்தா எப்படி பால் திரிஞ்சு போயிடும்னு சொல்றோம். பொதுவாகவே எல்லாருடைய ஜாதகத்திலையுமே இந்த ராகுவும் கேத்துவும் தனிச்சு இருந்துட்டான்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர்களோடு வேறு கிரகங்கள் சேரும் பொழுது அந்த கிரகங்களினுடைய பலனை இந்த ராகுவும் கேத்துவும் மாற்றி விட்டுடும். ஏன்னு சொன்னா, இந்த கிரகங்களினுடைய அந்த கதிர்வீச்சு வர்றது இல்லையா, நம்ம மேல கிரகங்கள் ஆக்ட் பண்றதுன்னு சொன்னா கிரகங்களுடைய ரேடியேஷன் நம்ம மேல வர்றது, அது ராகு வழியாவோ அல்லது கேத்து வழியாவோ பாஸ் ஆறது அப்படின்னு வரும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை இது மாற்றி விடுகிறது. ஒரு நல்லது நடக்கிற ஒரு சந்திரன் அப்படின்னு சொன்னால் ஒரு சென்டிமெண்ட்ஸ், ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு கருணை, இது அத்தனையும் இருக்கக்கூடியதுதான் சந்திரனுடைய குணம்னு சொல்றோம். அதே சந்திரன் ஒரு ராகுவோட சேர்ந்துட்டார்னு சொன்னால் அந்த சந்திரன் அப்படியே நேர் எதிரான ஒரு குணங்கள்ங்கிறது வந்துடுறது. சந்திரனை நம்ம பாலு கூட, பால் வெண்மை அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பாலு கூட இணையாக ஒப்பிடலாம் சந்திரனையே. அந்த பாலோட ஒரு ராகு சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தா திரிஞ்சு போயிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் அப்படின்னு வரும் பொழுது அந்த மனநிலையிலே ஒரு கடுமையான ஒரு மாற்றம், கண்ணா பின்னான்னு கத்துறது போறது வர்றதெல்லாம் பார்த்தோம்னா இந்த சந்திரன் ராகு கேத்து தான், சந்திரன் ராகுவினுடைய ஒரு காம்பினேஷன் இருக்கும். அதே மாதிரி அதே சந்திரன் ரொம்ப மன தெளிவோடு இருக்கக்கூடிய சந்திரனோட கேத்து அப்படிங்கிறது சேர்ந்துருத்துன்னா அவர்கள் ஒரு விரக்தியான ஒரு மனநிலை, டிப்ரெஷன்ங்கிற வார்த்தையை நீங்க எல்லாரும் யூஸ் பண்றா இல்லையா, அந்த டிப்ரெஷனை தரக்கூடியது இந்த சந்திரன் கேத்து காம்பினேஷன். இப்போ நீங்கள் கேட்டால் இந்த சூரியன் கேத்து கூட இப்போ மேடம் சொன்னா 18 வருஷத்துக்கு கழிச்சு தான் திரும்ப அந்த காம்பினேஷன் வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, பித்ருகர்மாக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு அருமையான தகவலை சொல்லியிருக்கா. இந்த சூரியன் கேத்து காம்பினேஷன் கூட ஏன் அதை வலியுறுத்தி சொல்றான்னு சொன்னா, இது ஒரு நல்ல காம்பினேஷன் கிடையாது. சூரியன் தான் இருக்கிறதுலே வலிமையான கிரகம், அதுவும் ஆவணி மாசம் சிம்மத்திலே சொந்த வீட்டிலே ஆக்ஷி பலத்தோடு அமர்ந்திருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த சூரியனுடைய பவர்ங்கிறது நேரடியாக நம்ம மேலே விழும்பொழுது ரொம்ப நன்னா இருக்கணும். பொதுவாக ஆவணி மாசத்தை ரொம்ப நல்ல மாசம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வருடத்திலே அந்த கேத்துவானது சேரும் பொழுது, அதுவும் அந்த சாரம் ஒன்றா வரும்பொழுது, கேத்துவனுடைய சாரமும் அந்த சூரியனுடைய சாரமும் ஒன்றாக வரக்கூடிய அந்த ஒரு 10 நாள் காம்பினேஷனில் பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள்ங்கிறது இந்த பூமியிலேயே இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், இன்னும் 2-3 மாதம் கழித்து மறுபடியும் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறதெல்லாம் தலையெடுக்கலாம், மறுபடியும் கண்ட்ரோலுக்குள்ள வருவா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இயற்கையிலேயே கூட சீற்றங்கள் மாற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புங்கிறது உண்டு இந்த வரக்கூடிய அந்த சந்திர கிரகண காலத்திலேயே. இந்த சூரியன் கேது சந்திரன் ராகு சேர்க்கை வேற கும்பத்தில் இருக்கும், அது கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும். அதனால தான் அந்த கர்மா பித்ருகர்மாக்கள்லாம் பண்ணுங்கோ, நிறைய பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க, அது ஒரு கிடைத்தற்கரிய காலம். அந்த மாதிரி பிரார்த்தனைகளை வச்சுக்கிறவாளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டா. சூரியன் கேத்து அப்படின்னு வரும்பொழுது ஆவணி மாசத்துல விசேஷமா எல்லா சிவாலயங்களிலுமே விசேஷ பூஜைகளை செய்தால் நல்லது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன்.